வாங்க. எப்படி இருக்கு இப்போ? வலி குறைஞ்சிருச்சு. சாப்பிட்டீங்களா ஏதாவது? ஜூஸ் குடிச்சிருக்கேன் சார். ஏதாவது சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா? தலைவலி? இல்லை, அது எதுவுமே ஒன்றும் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஓகே. ப்ரொசீஜர் எப்படி போச்சு காலையில்? நல்லதான் போச்சு. நல்லதான் சார் போச்சு. காலையில் எவ்வளோ மணிக்கு ப்ரொசீஜர் ஆரம்பித்தோம்? 7:15 இருக்கும் சார். 7:15. முதுகில் ஊசி போட்டது எப்போ? 7:15 இருக்கும். 8:30 இருக்கும். 7:30 இருக்கும். ஓகே. இப்போ மணி என்ன ஆகுது? 1 மணி. 1 மணி 1:00. எப்போ நின்னீங்க? காலைல எப்போ நீங்க 12க்கு நின்னீங்களா? ஆமாம் சார். 12:40. ரைட். அப்படின்னா எப்போ? 12:40. காலையில் 7:30, மத்தியானம் 12:40, 5 மணி நேரம். 5 மணி நேரம். 5 மணி நேரத்தில் உங்கள் முதுகுக்குள்ளே ஊசி போட்ட அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் போயாச்சு. புரியுதா? அதுக்கு முன்னாடியே உங்களால் காலை தூக்க முடிஞ்சதில்ல? ஆமாம் சார். 12லேருந்தே காலை தூக்க ஆரம்பிச்சிங்கல்ல? ஓகே. அப்போனா முதுகில் போட்ட ஊசியோட எஃபெக்ட் போயாச்சு. புரிஞ்சுதா? இப்போ முழங்காலில் வலி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ வலி இல்லை எனக்கு. இருக்கணும். இப்போ இல்லை. ஓகே. அது எதனால இல்லை? இந்த ட்ரீட்மெண்ட்னால இல்லை. அப்புறம் அதான் அந்த உங்கள் கொழுப்புலேருந்து எடுத்து ஊசி போட்டிருக்கேன் இல்லையா, அதனால இல்லை. அது நீடிச்சு இன்னும் வரும். அது 3 நாளைக்கு அப்புறம் இன்னும் வரும். ஆரம்பத்தில் எல்லா பேஷண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும், ஆனால் உங்களுக்கு இல்லை. அதுக்கு என்ன சீக்ரெட், என்ன ரகசியம் அப்புறமா சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் ஐஸ் ஒத்தனம் பண்ணணும். உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கேன். மாத்திரை சாப்பிடணும். 2 நாளைக்கு சாப்பிடணும். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பிக்கு போகணும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வலி இல்லாததோட ரகசியம் என்னன்னா அந்த முழங்கால்லேருந்து போகிற அந்த நரம்பை தடுத்துருக்கோம். நரம்பு தான் கால், உடம்பு எல்லாத்தையும் உணர்ச்சியை மூளைக்கு கொண்டு போகுது. வலி எங்கே தெரியுது? மூளையில் தான் தெரியுது இல்லையா? இப்போ மூளைக்கு வலி போகலை, அதை தடுத்தாச்சு. அதனால இப்போ உங்களுக்கு வலி இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு நீடிச்சிருக்கும்? 2 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, அதுக்கப்புறமா வந்துருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்தாலும் கூட இந்த ஊசி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கொழுப்புலேருந்து எடுத்து பிளட்லேருந்து எடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு தொடர்ந்து வலி இல்லாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் எலும்பு கொஞ்சம் வளரலாம், அந்த குருத்து எலும்பு கொஞ்சம் வளரலாம். அப்போ வளர்ந்துன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதனாலேயே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். புரியுதா? இப்போ அதனால் கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ டுடே ஐ ஹவ் டன் அ PRS ப்ரொசீஜர் ஃபார் திஸ் பேஷண்ட். ஹர் நேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கவிதா. உங்கள் ஏஜ் என்ன? 49. எங்கேருந்து வரீங்க? மயிலாடுதுறை. Okay, I have done a procedure for this lady and she has got much relief, and now we will talk with her husband, Mr. Ramesh, and find out how he came to know about this and what his expectation was and what is the result of the treatment. Vanakkam Mr. Ramesh. வணக்கம் சார். ரொம்ப உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ரொம்ப ஹாப்பி சார். அது ரொம்ப நாளாக ஒய்ஃப் இந்த மூட்டு வலி பிரச்சனைலாம் ரொம்ப அவதிப்பட்டுட்டு வீட்டு வேலை கூட செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது அங்கே நாங்கள் லோக்கலில் காமிச்சதில் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரியில் அது விருப்பம் இல்லை, பயமும் இருந்ததுனால அப்புறம் உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணோம். நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணி கொடுத்துறீங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. போயிட்டு வாங்க.